திருச்சியில் ராணி மங்கம்மாள் மீனாட்சி அம்மாள் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த காலத்தில் குதிரை படை யானை படையெல்லாம் கிடையாது. யார் ராணி மங்கம்மாள் காலத்தில் கிடையாது. அவங்க வீட்டுக்காரே இறந்துட்டாரு, யாரும் கிடையாது. அப்போ அந்த செம்பு பட்டயம் இப்போ வந்து எங்கே இருக்குது செம்பு பட்டயம்? இங்கே அந்த பட்டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொடுத்த பின்னாடி அந்த பள்ளிவாசல் கட்டியதை நின்று தினமும் வந்து அந்த சிவன் கோயிலுக்கு பாலகர்லன்னு இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு 2 படி அரிசி வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவம் சகோதரத்துவம் இணைந்தது தான் இந்த அந்த காலத்தில் உள்ள வாழ்க்கை முறையாக இருந்திருக்கு. அதாவது மதமென பார்க்காமல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஒரு இறைநேச பெருந்தகையினுடைய வாழ்வியலையும் அவர்களுடைய தர்கா ஷரீஃபையும் அவருக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற ராணி அவர்கள் அளித்த சொத்து மதிப்பையும் அதனுடைய சம்பவங்களையும் அந்த இறைநேச பெருந்தகையினுடைய சந்ததியினரையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள் யார், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய அடக்கஸ்தலம் எங்கே இருக்கிறது, அவர்களுடைய சந்ததியினர் அவர்களை பற்றி சொன்ன வரலாறு என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் அறிவதற்கு முன்பாக நம்முடைய சூஃபி டிவியை பார்க்கக்கூடிய நபர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சூஃபி டிவியை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் வரலாற்றை அறிவோம். இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், இது அவர்களை பற்றிய வரலாறு மற்றும் வாழ்வியல் போன்றவற்றை மிக தெளிவாக அறிவோம். இப்பொழுது நம்ம அந்த தர்காவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, வரலாற்றின் பக்கங்களால் மறைக்கப்பட்ட அந்த தியாகியினுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது பரவாயில்ல, ஓரளவு வெளியே வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் அவங்கள அந்த தர்காவை தான் ஜியாரத் செய்ய போய்கிட்டு இருக்கோம். இப்பொழுது நாம் வருகை புரிந்திருப்பது திருச்சியின் இருதயமாக மையப்பகுதியாக இருக்கக்கூடிய பாலக்கரையில் இருக்கக்கூடிய கான்மியான் மஸ்ஜித் எதிர்புறம் இருக்கக்கூடிய ஹல்ரத் கான்மியான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய தர்கா ஷரீஃபிற்கு தான் ஜியாரத்திற்கு வந்திருக்கிறோம். அவர்களுடைய தர்கா ஷரீஃபை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நடுநாயகமாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்ரபா ஷரீஃபில் தான் ஹல்ரத் கான்மியான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்ந்த காலம் என்பது சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு ராணி மங்கம்மாள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் குதிரை விற்பவர்களாக வந்தவர்கள். அவர்கள் குதிரை பயிற்சி கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான குதிரைகளோடு போர் வீரர்களோடு வந்து அவர்களுடைய படையணியில் சேர்ந்து அவர்களுக்காக சண்டை செய்து கொல்லப்பட்டார்கள் போன்ற வரலாறுகள்லாம் இவர்களுடைய அந்த வரலாற்று குறிப்பிலே குறிப்பிடப்படுகிறது. இவர்களுடைய வரலாறு, வாழ்வியல், இந்த தர்காக்களை பற்றிய மேலும் தொகுப்புகளை நாம் இன்னொரு காணில் பார்ப்போம். இப்பொழுது இந்த தர்காவை நிர்வகித்து வரக்கூடிய, இந்த தர்காவினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய, ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய சகோதரர், அருமை சகோதரர், இந்த பரம்பரையில் ஹல்ரத் கான்மியான் ஷஹீத் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த பரம்பரையில் வரக்கூடிய ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய சகோதரர் சுல்தான் கான் அவர்களிடம் நாம் இவர்களுடைய வரலாறை, என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது போன்ற தெளிவான தொகுப்புகளையும் இவர்களுக்கு ராணி மங்கம்மாள் அவர்கள் கொடுத்த அந்த அதிசயமான பட்டயத்தையும் பார்க்கலாம் என்று சொல்லி வாருங்கள் அவர்களிடம் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய நம் சூஃபி டிவியின் நேயர்களே, அன்பு சொந்தங்களே, இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற நிகழ்வாகப்பட்டது, இதுவரை நாம் நம்முடைய சூஃபி டிவியை பார்த்திருப்பீர்கள். இறைநேசருடைய தர்காக்களுடைய வரலாறு, இஸ்லாத்தினுடைய நினைவு சின்னங்கள், பழமையான புராதன வாய்ந்த ஒரு தொன்மையான ஸ்தலங்களை நாம் விஜயம் செய்து அவருடைய வரலாறு நாம் எடுத்து கூறியிருப்போம். இப்பொழுது நாம் இருக்கின்ற நிகழ்வாகப்பட்டது, ஒரு இறைநேசர் வாழ்ந்தார், வந்தார், மறைந்தார். அவருக்கு பின் உள்ள படித்த சரித்திரம் என்ன
அப்படின்பதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அது என்ன என்பதையும் உங்களுக்கு இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ஆச்சரிய தகவலாக இங்கே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இது வரைக்கும் யாரும் வெளிப்படுத்தாத ஒரு திருச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற முறையாக இது இருக்கும். ஏன்னா திருச்சியில் வாழ்கின்ற அனைத்து சமூக மக்களும் திரும்பி பார்க்கும் வகையில் இந்த இருக்கப்போ நிகழ்வு இருக்கும். அது என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது வந்து அம்புலி மாமா கடை கிடையாது. உண்மையாக உறுதிதப்படுத்தப்பட்ட 100க்கு 100 உறுதி செய்யப்பட்ட நடைமுறையில் இருந்து வந்திருந்த ஒரு செயல்முறையாகவும் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு நிகழ்வாக இருந்தபடியதால் நீங்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படுவது மட்டுமில்லாமல் இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் தத்துவத்தின் மூலம் நடந்த மகத்துவத்தையும் மகிமையும் அறைந்து ஈமானில் சீமானாக விளங்க வல்லநாயகன் கிருபை செய்வான் என கூறி நாம் நுழைவோம் நிகழ்வினில். வாருங்கள். பேரன்பிற்கினியவர்களே, இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியோட இதயம் சொல்கிற பாலக்கரையில் பிரதானமாக இருக்குது 2 மணரா. பார்த்தீங்கன்னா பாலக்கரைனால பிராண்டு பார்த்தீங்கன்னா கான்மியான் பள்ளி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாலத்தொட்டு இறங்கினாலே உங்களுக்கு தெரியும் 2 மணரா இருக்கும். அது பேர் கான்மியான் பள்ளிவாசல். மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கெல்லாம் தெரியும் பழமையான பள்ளிவாசல். அந்த ஒரு மிஞ்சி கூட 300-400 வருஷம் கட்டியிருப்பாங்க, அரசர் காலத்தில் இருப்பாங்க, நம்ம அறியப்பட்டதாக இருக்கும். ஆனால் அதுக்கான பின்னுள்ள சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமா இருக்கும். சமத்துவத்திலையும் ஓங்கி சகோதரத்துவத்திலையும் ஓங்கி துரோகத்தாலும் வெட்டப்பட்டு இறந்த ஒரு விஷயங்களாக ஷஹீதாக இருக்கிறார்கள். கான்மியான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி இறைவன் பாதையில் உயிரோடு உள்ளவர், இன்றளவும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய புகழை கொண்டு உயிரோட இன்னும் இருக்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த கான்மியான் பள்ளியில் இருக்கின்ற நிர்வாகஸ்தா பெருமக்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட நம்ம போய் அந்த தர்கால உருஸ் அன்னைக்கு நம்ம சூஃபியில் போட்டிருப்போம். அவங்களுடைய ரிஃபாய் ஜமா தப்ஸு, அவங்களுடைய சந்தல் உருஸ்லாம் போட்டிருப்போம். இப்போ நாங்கள் வரலாறு கேட்டப்ப எங்களுக்கு பிரமிப்பில் ஆச்சிச்சு. திருச்சியில் இந்த மாதிரி தர்கா இருக்குது, இதுக்கு இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கு, அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அது என்னங்கிறத நம்ம அலசி ஆராய்வோம். அதுக்கானப்பட்ட செம்பு பட்டயம் ஒன்று ராணி மங்கம்மாள் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் பேசுறதோட அவங்களுடைய வம்சொலியில் உங்களுக்கு பேசுவாங்க. பொறுமையாக நீங்கள் நிதானமாக கேட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. நல்லா இருக்கீங்களா? உங்களோட பேர் ஜி? சுல்தான் கான். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சூஃபிலிலேருந்து இந்த கான்மியான் பள்ளியாசலை பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம். இதுக்கு நீங்கள் ஒரு வரலாறு சொன்னீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்டாக நீங்கள் கண்டி நம்ம பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு இஸ்லாத்தோட வரலாறு அதோடைய மகத்துவம் நம்மளோட போயிடக்கூடாது, மக்களும் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் உங்களை பெருந்தன்மையான மனசில் அந்த இதை நம்ம வெளிக்காட்டுன்னு சொல்லி நீங்கள் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருந்தீங்க. இன்ஷால்லா வந்திருக்கிறோம். இது என்ன மாதிரியான கான்மியான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹியோட பள்ளி இருக்குது, அதை பற்றி நம்ம விசாரிக்க வந்திருக்கோம். அதோடைய தகவல்கள் நம்ம அறிய வந்திருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் கான்மியான் தர்காங்கிறத பற்றி உங்களோட விஷயங்கள் என்னது? கான்மியானுங்கிறவர் அவர் அரபு நாட்டிலேருந்து வந்தவர். அப்போ இங்கே திருச்சியில் ராணி மங்கம்மாள் மீனாட்சி அம்மாள் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த காலத்தில் குதிரைப்படை யானைப்படையெல்லாம் கிடையாது. யார்? ராணி மங்கம்மாள் காலத்தில் கிடையாது. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார், யாரும் கிடையாது. அப்போ கான்மியான்ட்ட ஒரு 1000 குதிரை ஆர்டர் கொடுக்குறாங்க. அரபு நாட்டு குதிரையாக வேணும், படைக்கு வேணும்னால ஏற்றுக்கிட்டு அவங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு 700 குதிரை கொண்டு வந்து தராங்க. கொடுக்கும்போது என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க 700 சிப்பாயோடு வராங்க. ஒவ்வொரு குதிரைக்கு ஒரு ஆளை ஓட்டிகிட்டு வரும்போது இவங்க பணமாக கொடுத்தோம்னா இவங்க எல்லாம் திரும்பி போயிடுவாங்க ஊருக்கு. யார்? கான்மியான். ஆமாம், ஊருக்கு போயிடுவாங்க. இவங்களை இங்கேயே வச்சுருக்கணும்னா அந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு சொத்து பார்த்தா கிரயமாக கொடுத்துட்டாங்க. அந்த குதிரை படைக்கு துறைத்தனமாக சேர்த்துட்டு இவங்களை என்ன செஞ்சிட்டாங்க, ராணி மங்கம்மா என்ன செஞ்சிட்டாங்க, படையில் சேர்த்துட்டாங்க. கான்மியான் தான் போர் தளபதியாக இருக்கார். ராணி மங்கம்மாளுடைய போர்படை தளபதியாக கான்மியான் இருக்கிறாங்க. ஆமாம், இருக்கார். அப்போ 700 குதிரை கொஞ்சம் 515 பொன்முடி கொடுத்து சுத்த கிரைய சாதனமாக எழுதி கொடுத்துறாங்க. கிரேசம் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த தர்கா எத்தனை வருடங்களா இருந்துச்சு? அங்கே கான்மியான் ஷஹீது இங்கே இருக்கிறது 429 வருஷம் ஆச்சு. 429 வருஷமா இந்த தர்கா இருக்குது. நீங்கள் எத்தனாவது பரம்பரை? எப்படி உங்களுடைய வகையரா? 10 தலைமுறையாக இருக்கும். 10 தலைமுறை. ஆண்வழி வாரிசு. ஆண்வழி வாரிசுல நீங்கள் எத்தனாவது தலைமுறையாக இங்கே இருக்கிறீங்க? 10வது தலைமுறை. 10வது தலைமுறை. உங்கள் பேர்? சுல்தான். சுல்தான் தான். நீங்கள் தான் இப்போ பராமரித்து நிர்வாகம் பார்த்துட்டு வரீங்க இது வரைக்கும். பெருமைக்குனர்களே, இப்போ நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்தாங்க 700 குதிரைகள் வாங்கிட்டுங்கிற கதைக்கு என்ன நம்ம ஒரு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ தானே நம்மளுக்குலாம் பத்திரமெல்லாம் பேப்பரில் கொடுக்குறான். அந்த அரசர் காலத்தில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்பு பட்டயம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த செம்பு பட்டயத்தில் உள்ள நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு வந்து வெளிப்படும். அது என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் வாசித்து காட்டுறேன். அதுதான் நம்ம வந்து எடுக்க அந்த நோக்கமே, முதல் நோக்கமே.
அந்த செம்பு பட்டயம் இப்போ வந்து எங்கே இருக்குது செம்பு பட்டயம்? இங்கே பேரன்பிற்கினியர்களே, இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, இதுதான் அந்த செம்பு பட்டயத்தோட பிரதி காப்பி. அதாவது ஒரிஜினல் வந்து கோர்ட்டில் இருக்குது, அது உண்மையானது வந்து கோர்ட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ இது ஒரு பட்டயம், இது ஒன்று அதுதான் ஒன்று 2 பட்டையம். இது ஒரு பட்டயம். மொத்தம் 2 பட்டயங்கள் இருக்குது. இதில் உள்ள எழுத்துக்கள் என்னங்கிறத பற்றியான விளக்கங்களை வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு நான் வாசித்து நான் உங்களுக்கு பொறுமையாக டீட்டெயில் கொடுக்குறேன். பேரன்பிற்கினியர்களே, இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோங்க விஷயம் இதில் தான் இருக்குது. அந்த பட்டையை நான் ஃபஸ்ட்டு காட்டினால உங்களுக்கு வந்து ராணி மங்கம்மாள் எழுதி கொடுத்த செம்பு பட்டயத்தின் தமிழாக்கம். இதில் வந்து அந்த காலத்தில் ஒரு சித்திரை அந்த தமிழ் வார்த்தைகள் இருக்கும். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நம்ம விசாரிக்கலாம் என்னங்கிறத நம்ம தூர. இந்த பட்டயத்தில் என்ன சொல்ல வருது வரலாறு? எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்மியானுக்கு சொத்தை கிரயமாக பண்ணி கொடுக்குறாங்க. கிரயமாக பண்ணி கொடுத்துட்டு கான்மியான் பள்ளிவாசல் கட்டுறதுக்கும் அவங்க பரம்பரையாக ஆண்டு அணிவிச்சு இருக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க. இதில் இந்த பள்ளிவாசல் வந்து டெய்லி 2 படி அரிசி, பள்ளிவாசல் கட்டினதுக்கப்புறம் டெய்லி 2 படி அரிசி பாலக்கரையில் உள்ள வலிகண்டநாதர் ஈஸ்வர சாமி கோயிலுக்கு டெய்லி கொடுக்கணும். அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் என்ன எந்த கோயில் கொடுக்க சொல்லியிருக்காங்க? 2 சிவன் கோயிலுக்கு, ஒரு சிவன் கோயிலுக்கு அவங்க வழிபடுற தலத்துக்கு வந்து 2 படி அரிசி வந்து டெய்லியும் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி விதிவிலக்கு. மற்றபடி என்ன விஷயங்கள் அந்த பட்டயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் கொடுத்த பின்னாடி அந்த பள்ளிவாசல் கட்டியதன் பின்பு தினமும் வந்து அந்த சிவன் கோயிலுக்கு, பாலக்கரையில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு 2 படி அரிசி வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவம் சகோதரத்துவம் பிணைந்தது தான் இந்த ஒரு அந்த காலத்தில் உள்ள வாழ்க்கை முறையாக இருந்திருக்கு. அதாவது மதமென பார்க்காமல் இனமென பார்க்காமல் எல்லாம் ஒரு தாய் குலமாக இருந்து சகோதரத்தில் மிந்தியவர்களாக தான் இந்த பட்டயத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 2 படி அரிசி அவங்க நிலத்தை கொடுத்ததுக்கு நீங்கள் வந்து 2 படி அரிசி அந்த கோயிலுக்கு தரதா சொல்லி அவங்க வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி இவங்களும் செஞ்சு வந்துருக்குறாங்க. இது எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருந்தீங்க இந்த 2 படி அரிசி கொடுக்குற முறை? அது பள்ளிவாசல் கட்டி பரம்பரையாக கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ ஒரு குறுகிய காலம், ஒரு 100 வருஷம் காலமாக எங்கள் தாத்தா வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தெரியாமல் விட்டாங்க. அந்த பட்டயத்தோட விவரங்கள் தெரியாதனால அப்படியே லூஸாக விட்டுட்டாங்க, ஏதோ கொடுத்துருப்பாங்கன்ட்டு. அது எப்படி போல இது வந்து ஒரு தொடர்புக்காக வைத்திருக்கிறாங்க. நீங்கள் நல்லா ஆராயணும். இடத்த கொடுத்தோன்னு போகாமல் அவங்களுடைய தொடர்பு, அந்த தொடர்புல அவங்களுக்கு தெரியல. உணவு உண்ணும் பொழுது கூட உணவு முகலாயன் கொடுத்த உணவு, அவங்களுடைய துவாபரக்கத்தை பெற்ற உணவு, அந்த இறைநேசருடைய மகத்துவம் அறிந்தாலும் அவர்கள் கையால் ஒரு 2 படி அரிசி வாங்கி கொடுத்துருவாங்க. பரம்பரையுமே அதை தொடர்பு வச்சிருக்காங்கன்னா அது ஒரு சகோதரத்துவம் என்னைக்கு நம்மளுக்கு இது வெளிப்போகணும். ஏன்னா நிறைய கோயில்கள் நம்ம பார்த்துருப்போம், இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பல விஷயங்கள் நடக்கும். முதல் மரியாதை செய்யறது, மற்றபடி அவங்க ஃபங்க்ஷன் இவங்க கலந்துக்கிறது, இன்றளவு நடந்திருக்க தமிழகத்தில் இது ஒரு எடுத்துக்காட்டு சான்றாக கிட்டத்தட்ட 400 வருடம் மேலே இருக்குது. மிகவும் ஒரு எடுத்துக்காட்டு சான்றாக விலகு. அடுத்தபடியாக ஷஹீத் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இந்த கான்மியான் ஷஹீத் அப்படிங்கிறோம், அவங்க எப்படி ஷஹீதானாங்க, எந்த இடத்துல, அந்த மாதிரி வரலாறுகள் என்ன ஷஹீதுடைய வரலாறு? ஷஹீதோட வரலாறு என்னன்னா, இவர் ராணி மங்கம்மாள்கிட்ட போர் தளபதியாக இருந்தார். போர் தளபதியாக இருந்து இவங்க ராணி மங்கம்மா ஆர்டர் போடுறாங்க வரி வசூல் பண்ண சொல்லி. இங்கேருந்து திருநெல்வேலியில் போகிறாங்க, அங்கே ஒரு கான்மியான் பள்ளிவாசல் கட்டுறாங்க. அங்கேருந்து வரி வசூல் பண்ணிட்டு செய்கிறாங்க. வரி வசூல் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில், போகிற நேரத்தில் ஒரு தொழுகைக்கு போகிற நேரத்தில் அங்கே உள்ள எதிரிங்க அவரை கத்தல் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ளவங்க வந்து சைதாகப்படுறாங்க. அப்போ எப்படி அவங்க திருநெல்வேலியில் சைதாகப்படுறதா சொல்லுது. ஆனால் திருச்சியில் அவங்களுடைய மக்பரா இருக்குது, அதுக்கான வரலாறு இருக்கு. கான்வென்ட் ஷஹீது அவர் அங்கே ஷஹீதாகி 6 மாதம் கழித்து அவங்க அம்மா கனவுல வந்து சொல்கிறாங்க, என் இடத்துல கொண்டு அடக்கம் பண்ணுங்க அவங்க. அப்போ அந்த காலத்தில் ஒன்றும் மாட்டு வண்டி எதுவுமே கிடையாது, போக்குவரத்து. இங்கேருந்து எல்லாம் போய் அங்கேருந்து அவரை கான்வென்ட் ஷஹீதை கபரை நோண்டி எடுக்க போகும்போது அப்படியே எப்படி அடக்கம் பண்ணோமோ அப்படியே வேத்து இருந்துருக்கு. அப்படியே அவங்கள கொண்டு வந்து இங்கே பாலக்கரையில் அடக்கம் பண்ணோம். அதாவது இதில் நம்ம கண்டிக்க வேண்டிய குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, இறைநேசர்கள் உடலை மண் தின்னாது என்பதற்கு உதாரணமாக இந்த ஒரு இறைநேச பெருந்தகை இருந்திருக்கிறாங்க. 6 மாதம் ஆயினும் அவங்களுடைய உடலை வந்து நறுமணம் மிக்கதாகவும் அழுகாத ஒரு உடலாகவும் இருந்திருக்கின்றால் அவங்க இறைநேசத்தில் எப்படி இருந்திருப்பார்கள், இறைநெருக்கத்தில் எப்படி இருந்திருப்பார்கள், நாட்டு நலனுக்காக எப்படி உழைத்திருப்பார்கள் என்பது நம்மளுக்கு தெரிய வருகிறது. 6 மாதம் பின்னர் தாயார் கனவில் சென்று அவங்க சொல்லி எடுத்து வந்து திருச்சியில் வாழ்ந்து அவங்க இருந்த அவங்களுக்கு பத்தியப்பட்ட இடத்துல நாங்கள் அடக்கமாகணும் சொந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்குற இப்போ நீங்கள் பார்த்துருக்க பார்த்தீங்களா
அந்த கான்மியான் பள்ளியில் தான் அவங்க வந்து அடக்கமாயிருக்காங்க. அதை நம்ம குறிப்பிட்டு காட்டியிருக்கோம் அந்த மஜார் ஷெரீஃபை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த மஜார் ஷெரீஃபில் தான் இப்போ அடக்கமாயிருக்காங்க. இப்போ நம்ம இடையில ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு டீட்டெயிலாக அதை சொல்லிட்டு இருக்கோம். அது பக்கத்தில் நிறையா மஜார்கள் இருக்குது, மக்பரா ஷெரீஃபுகள். அவங்க எல்லாம் அவங்க கான்மியான் குடும்பத்தில் உள்ளவங்க தான், குடும்பத்தார் தான், வெளியாலாம் கிடையாது, குடும்பத்தார். கான்மியானோட தகப்பனார் யாருங்க? தகப்பனார் ராஜா மிஸ்ரிகான். ராஜா மிஸ்ரிகான். அவங்களுடைய மக்பரா ஷெரீஃபும் எங்கே இருக்குன்னா கான்மியான் பள்ளியை ஒட்டின மாதிரி. இங்கிட்டு போனீங்கன்னா கான்மியான் தர்கா ஷெரீஃப் இருக்கும். நம்ம பள்ளிக்கு நுழையிறதுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் கான், மிஸ்ரிகான் அப்படிங்கிற 2 இறைநேச பிறந்தவங்க அடக்கமே இருக்காங்க. அந்த தர்கா பார்த்தீங்கன்னா கோரிப்பாளையம் மாதிரியே இருக்கும். அது ஏறி போகிறப்ப 2 மசார், பெரிய மசாராக இருக்கும். அதுவும் நல்லா பெரும் கற்களை கொண்டு கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு தர்கா ஷெரீஃபாக இருக்குது. அந்த காலத்தில் டெக்னாலஜி வச்சு கட்டினாங்க. ரொம்ப ஒரு 40 அடிக்கு மேலே தூக்கி அந்த கல்லை சமைய வச்சு ஒரு துளி மழை நீர் கூட இறங்காமல் நல்ல ஒரு கட்டிட தொழில்நுட்பத்தோடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோங்க இதில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கான்மியானுடைய தகப்பனார் மிஸ்ரிகான். மிஸ்ரிகானுக்கு அந்த சொத்து வரப்படுது. அந்த மிஸ்ரிகான் வந்து கான்மியானுக்கு வழங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பரம்பரையாக அப்படியே வந்துகிட்டு இருக்குது. இதுதான் உண்மையான வரலாறு. இதில் அவங்க இன்னொன்று கண்டிப்பாக விஷயங்கள் என்னன்னா, அவங்க 700 குதிரையும் 501 பொன்முடிகள் என்னாச்சு? பொன்முடினா தங்க காசு மூட்டை, ஒரு 100 காசு போட்டு ஒரு மூட்டை கட்டி கத்துறது பொன்முடி. அப்படி விட 515 பொன்முடிகள் இந்த படத்தில் கட்டுற மாதிரி அந்த காலத்தில் என்ன பொன்முடிகளை கொடுத்து 700 குதிரைகளோட சேர்த்து சிப்பாயில கொடுத்து அதுக்கு கிரையமாக பண்டமாட்டு முறை நம்ம கேள்விப்பட்டுருவோம். பருப்பை கொடுத்து சக்கரை வாங்குற அந்த மாதிரி குதிரைகளையும் பொன்முடிகளையும் கொடுத்து இடத்த அவங்க கொடுத்துக்கிறது மிகப்பெரிய ஆச்சரிய செய்தியாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோமே ஏன்னா அந்த பட்டயத்திலே வருகின்ற ஒரு ஆச்சரிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஏக்கர்கிட்ட அந்த சன்மானம் எழுதி கொடுக்குறாங்க கரையத்தை? இதில் ஏக்கர் கணக்கில் கொடுக்கல, கிராம கணக்கில் கொடுத்துருக்காங்க. திருச்சி மாநகரம் பூராவே இருக்குது, திருச்சியை சுற்றிலும் வருது. சொல்லப்பட முடியாத திருச்சியை இருக்கின்ற டோட்டலாக பரவலாக இருக்கிற அனைத்து கிராமங்களுமே அந்த கரையத்தில் சொல்லப்படுது. குறிப்பிட்டதும் பார்த்தீங்கன்னா புலியூர், சீமையூர், திட்டு, வாய்க்கால் நிறையா கிராமங்கள் சொல்லப்படுது. இதில் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம உள்ளே அனுபவிச்சு போனால் தான் நம்மளுடைய விளக்கங்கள்லாம் தெரியும். அதுபடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அதாவது இப்போ எப்படி இப்போ நம்ம எப்படி ஒரு ஜான் இடத்துக்கு அடிச்சுட்டு சாப்பிட்றோமோ அந்த காலத்தில் இல்லாட்டியும் அவங்க நுட்பறிவை பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வரும், இந்த இடத்த அபகரிக்க வரலாம்ங்கிற நோக்கத்தை கொண்டு என்ன கொடுத்தனா ராமநாத தொண்டைமான் இவரை அனுப்பிச்சு சில்லறை வரைபச்சின்னு சொல்லி இந்த கிரயத்தில் என்ன ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு இந்துவா இருந்து இந்த இடத்த வந்து அபகரிச்சாங்கன்னா, ஒரு இந்து மக்களாக இருந்து உங்களோட கான்மியான் ஸ்ரீ ரஹ்மத்துல்லாஹுடைய இடத்த அபகரிச்சாங்கன்னா, காசியில போய் பசுவை கொன்ற பாவத்தை தோஷம், காசியில போய் பசுவை கொன்ற தோஷமும், முஸ்லீமாக இருந்தாங்கன்னா மக்காவை கொண்டு போய் மிருகத்தை கொன்ற தோஷமும் வரும். பரிதபீட வைகாசி மாதம் 15ஆம் திங்கள் ராஜா மீனாட்சி அம்மாங்கிறவங்க வந்து கான்மியானுக்கு தெற்கு மேட்டு கோட்டு வீட்டு நஞ்சை புஞ்சை விட்டு கொடுத்தோம், இதை ஆண்டு அனுபவித்து பரம்பரையாக சுகம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த பட்டயத்தில். எவ்வளோ பெரிய ஆச்சரிய விஷயங்கள் பார்த்தீங்களா? யாரும் அபகரிக்கக்கூடாது, அது முஸ்லீமாக இருந்தால் இந்த தண்டனை, இந்துவாக இருந்தால் இந்த தண்டனை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க மதத்தை குறிப்பிட்டு கூட இல்லை இருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க நட்புறவில் இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க மகத்துவம் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அவங்க வந்து தீனுக்காக அந்த உள்ள நாட்டு மக்களுக்காக இருந்திருப்பாங்க, ஈமானில் எப்படி சீமானில் இருந்திருப்பாங்கன்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய செய்தியாக இருக்கும். இன்ஷால்லா வந்து வீட்டில் வந்து இந்த பட்டயத்தை உங்களுக்கு நான் இதில் பின்னா நான் காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். இதை விளக்கங்களை அறிந்தவங்க பார்த்தீங்கன்னா இறைநேசர்கள் இல்லை என்று சொல்பவர்களும் இறைநேசர்களாக கராமத் செய்ய முடியாது என்று சொல்பவர்களும் இந்த பட்டயத்தின் மூலம் முகம் சுளிக்கப்பட வேண்டியவர்கள், கறி பூச வேண்டியவராக இருக்குது இந்த பட்டயத்தில். ஏனென்றால் சகல்துரம் ஓங்குது அரிசியில் ஆரம்பித்து அவங்களுடைய மக்பரா ஷெரீஃப் 6 மாதம் மக்காமல் இருந்திருக்கு, அது ஒன்று. ரெண்டாவது இந்த தர்காக்களை அடங்கியிருக்க இந்த இறைநேசர்களுடைய 700 மற்றும் தாராள மனப்பான்மை ஒரு வலியுள்ளாவுடைய சிஃபத்து அனைத்துமே இந்த கான்மியான் செய்துள்ளது. அதுவும் திருச்சியில் அடங்கியிருக்கிறாங்க. திருச்சியில் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு கொடுக்கல, அள்ளி கொடுக்கல, கிள்ளி கொடுக்கல, மொத்தமாக கொடுக்குற அளவுக்கு இத்தனை கிராமங்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இறை வழியில் செல்பவர்களுக்கு இந்த உலகம் என்பது பொருட்படுத்தாது. ஒரு மனிதனிடத்தில் உலகம் வெளியேறிவிட்டால் இறைவன் உள்ளே வந்து விடுவான், இறைவன் வெளியேறிவிட்டால் உலகம் உள்ளே வந்துவிடும். இதை உணர்ந்தவர்கள்தான் ஞானியார்களாக இருக்கிறார்கள், சூஃபியார்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த சூஃபியின் பாதையில் இப்போ நீங்கள் பார்க்கறது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இனி வரும் வீடியோக்களில் இது போன்ற உங்களுக்கு வந்து வித்தியாசமான உண்மைத்துவம் நிறைந்த வரலாற்றில் பொதிந்த தொன்மையான பழமையான புராதனங்களான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, பகிர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வர இருக்கிறது. இன்ஷால்லா அனைவரும் நாங்கள் எல்லாம் வந்து எடுத்தன் கவுத்தோன்னு சொல்லிட்டு பொழுதுபோக்காக எடுக்கவில்லை, கஷ்டப்பட்டு சொல்லி இஷ்டப்பட்டு நேசித்து ஒரு இடத்தை நாங்கள் தேடி சேர்ந்து எடுக்கிறோம். உங்களுக்காக, மக்கள் பயன்படுவதற்காக, பார்த்து இருந்ததற்காக, தரிக்கத்தில் உள்ளவர்களுக்காக. இன்ஷால்லா இதை பார்த்து மட்டும் நீங்கள் விடாமல் அதிகம் நீங்கள்
பகிருங்கள். இவருடைய இனத்தினுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ள, நம் இனம் எப்படி இருந்திருக்கிறது, எந்த சகோதரத்தில் இருந்திருக்கிறது என்பதற்கான உதாரணமாக இருக்குது என்பதை போல இருந்து நம்ம வாழ்வில் ஈடேற்றம் பெற்றவர்களாக வாழ்வதற்கு வல்லநாயகன் கிருபை செய்வானாக. இந்த இடத்தில் நமக்கு வந்து இந்த பட்டயத்தை எல்லாம் வெளிப்படுத்தி இத்தனை ஒரு விஷயங்கள் நம்மளை அறிந்து கொடுத்த நம்ம சுல்தான்ஜி அவங்களுக்கு நம்மளுடைய சூஃபி சார்பிலாக, நம்முடைய கமிட்டிமெண்ட் சார்பாக மிக்க நன்றியை ஜிதாகலா. இது அல்லாஹ் தாலா உங்களையும் பரம்பரையாக இன்னும் விடுபட்டு அந்த அரிசியை கொடுத்து 2 கோடி அரிசியை கொடுத்து உங்களையும் வாழ்விலுமே ஈடேற்றம் பெற்ற சீதேவிகளை வாழ வைத்து, நீங்களும் அந்த கான்மியானுடைய வம்சவழியில் வரீங்க, நீங்களும் ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்கிறீங்க. உங்களுக்கும் அந்த கொடைவளர் தான் அல்லாஹ் தாலா கொடுத்து வாழ்வில் ஈடேற்றம் பெற்ற நல்லவர்களை வாழ வைத்து, இதை பார்க்கின்ற உங்களுக்கும் அல்லாஹ் தாலா இந்த கான்மியான் சைதுடைய துவாபரகத்தை பெற்றவர்களாகவும் அவர்கள் வாழ்ந்த வாழ்வில் கடுகளவு வாழ்வதற்கு அல்லாஹ் தாலா கிருபை செய்வானா என கூறி வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.